தெரிஞ்சாக்கலாம் விட சரி சவக்காலைய இதை பற்றி முற்றுமுறை தெரிஞ்சாக்கல இப்போ நம்மளே வந்து எவ்வளோ தேடுறோம் நீங்கள் என்ன எடுத்துக்காங்க அன்புக்குரிய நண்பர்களே இப்பொழுதாக நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரியலாறு கிராமத்தில் அந்த பெரியலாறு கிராமத்தில் எந்த இடத்துல இருக்கேன்னா அதாவது பெரிய கல்லாறு மயானத்துக்குள்ளே இப்பொழுதாக நாடு ஊராக பேசப்பட்டு கொண்டிருக்கும் மண்முனை தென்னரை பற்றி பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் ஐயாவோட ஒரு சில கேள்வியை கேட்டு அதுக்குரிய பதிலை என்னுடைய யூடியூப்லேயும் என்னுடைய எஃபிலையும் நான் ஒளிப்பதிவு செய்கிறேன் நீங்கள் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம இப்போ சவக்காலைக்குள்ளே இருக்கும், அதாவது மயானத்துக்குள்ளே இருக்கும், பெரியலாறு மயானத்துக்குள்ளே. இந்த மயானத்துக்குள்ளே ஒரு 2 கிழமைக்கு முன்னாடி, ஏன் 1 கிழமைக்கு முன்னாடி இந்த மயானம் சம்பந்தப்பட்ட ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்படுது. அதாவது அது உங்களால் தான் என்ற மாதிரி கருத்து பண்ணப்படுது. அதாவது ஒரு சிலரால் சொல்லப்போனால் நீங்கள் இரு மதத்தினருக்கும் ஒரு குழப்ப நிலையை, ஏன் ஒரு ஊருக்குள்ளே ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தினதாக சொல்லப்படுது நீங்கள் செஞ்ச செயலால். அதாவது நீங்கள் ஒரு மயானத்துக்கு ஒரு கேட்டு இருந்ததாகவும் திருப்பி நீங்கள் ஒரு புதிதாக ஒரு கேட்டு ஒன்றை உருவாக்குறதால இன்னொரு சமூகத்துக்கும் ஒரு முருகநிலை ஒன்று ஏற்பட போகிறது ஓட்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சிலரால் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் கூட கருத்து இல்லையா? உண்மையிலே இது முழுதான பொய்யான ஒரு விடயம். இன்றைக்கு 2 கிழமைக்கு முந்தி எனக்கு பெரியலாறு மயானம் சம்பந்தமாக ஒரு கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டது. அது கிறிஸ்டியன் மக்களாலும் அங்கே இருக்கின்ற ஒரு 20க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மத குருக்களாலும் என்னை சந்தித்தார்கள். என்னுடைய மன்மத நெறி பற்றி பிரதேச சபைக்குள்ளே வந்து அவர்கள் வைக்கப்பட்ட கோரிக்கை என்னவென்றால், தாங்கள் எத்தனையோ வருடங்களாக இந்த செமெட்ரி, அதாவது இந்த சவக்காலை எப்போ தொடங்கிட்டோ அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த சவக்காலை 2 முகப்புகள், அதாவது வாசல் இருந்ததாகவும் அந்த வாசலை 2025 3ஆம் மாதம் 21ஆம் தேதி அந்த வாசல் ஒரு குழுவால் அடைக்கப்பட்டதாகவும் எனக்கு என்னோட எழுத்து மூலமாக ஒரு ஆவணத்தை தந்திருந்தார்கள். நான் அப்பொழுது உண்மையிலே ஒரு பாரிய இதில் ஒரு அளவு தேடலோடு தேடி பார்த்த பின்பு அங்கிருந்து வந்த விடை உன்னை ஒரு சின்ன அரசியல் ரீதியான ஒரு முரண்பாடும், ஒரு இன ரீதியில் கலவரங்களும், மத ரீதியான கலவரங்களை உருவாக்குவதற்கு இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருந்தார்கள். ஏனென்றால் இதிலே சைவ மக்களும் கிறிஸ்துவ மக்களும் மட்டக்களப்பு மட்டும் இல்லை, கல்லாறு மட்டும் இல்லை, இலங்கையிலேயே எங்களுக்கு நாங்கள் மத ரீதியில் எந்தவித பிரச்சனையை நாங்கள் கொண்டு வரவில்லை. பெரிய எல்லாத்திலும் உண்மையாக தெரியும் உங்களுக்கு, கிறிஸ்தவர்களும் சைவர்களும் ஒரு அக்கா அண்ணன் தம்பி அந்த முறையிலே தான் அவர்கள் விரும்பிய மதத்தை தழுவுகிறார்களே தவிர அவர் உறவுகளாகத்தான் இருக்கார்கள். அவர்கள் என்னிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இவ்வளோ காலம் இருந்த இந்த பாஷையை இப்போது 2025 3ஆம் மாதம் 21ஆம் தேதி அடைக்கப்பட்டிருக்குது. நான் எழுத்து முன் இந்த ஆவணங்கள் எல்லாம் பார்த்து நான் உடனே முடிவெடுக்காமல் இந்த பெரிய இல்லாத்தில் இருக்கின்ற அனைத்து பெரிய மத குருமார்கள், ஆடிஎஸ் தலைவர்கள், ஊர் மக்கள், பெரியவர்களோடு வயது போன இந்த ஊரிலே ஒரு 60-70 வயது முதியோர்களிடம் நான் இதில் எத்தனை கதவு இருந்தது, என்ன நடந்தது முழுமையாக விசாரித்த போது உண்மையில் ஒரு கதவு இருந்தது. அது கிறிஸ்தவர்களும் ஒரு வழியும் இன்னொரு சைவர்களுக்கும் ஒரு வழி இருந்துதான் இருக்குது. அதற்கு அமைய நான் எல்லா ஆப்பரேட்டையும் கேட்டதுக்கு அமைய நான் அதை திறப்பதற்கு என்னுடைய பிரதேச சபையின் அனுமதியோடு அவர்கள் கேட்டதுக்கு நான் அனுமதியை கொடுத்து அந்த பாஷனம் திறக்கப்பட்டிருந்தது. அதற்கு திறக்கப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 3 நாட்கள் முந்தைய என்னுடைய பிரதேச சபைக்கு வெள்ளிக்கிழமை 15 பேருக்கு மேற்பட்டவர்கள் பெரியலாற்று மக்கள் என்னிடம் வந்து சந்தித்தார்கள். அதில் ஒரு முருகல் நிலை ஒன்று வந்தது. தாங்கள் இதை அடைக்கக்கூடாது, இதை அடைச்சா இந்த இதுக்குள்ளே இருக்கிற அனைத்து மரங்களையும் பற்ற வைப்போம், அடுத்தது இந்த சவ கட்டிடங்களை தாங்கள் பராமரித்த சவ கட்டிடங்கள் முழுதையும் உடைப்போம் என்று அவர்கள் எங்களுக்கு முன்னால் பேசப்பட்ட என்னுடைய பிரதேச சபையின் பூட்டப்பட்ட சிசிடிவி கேமராவில் அவர்கள் பேசப்பட்ட அனைத்து வீடியோ ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது. நாங்கள் வரம்பு மீறி போகின்ற வேளையில் நான் உடனடியாக களுவாஞ்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரியோட தொடர்பு கொண்டு உடனடியாக அனைவரையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து அதில் ஒருவர் பிரதேச செயலகத்திலே வேலை செய்யக்கூடிய ஒருவர் பாரிய ஒரு அரச ஊழியராக இருந்தும் அவர் பாரிய முரணுக்கு அவர் எதர்ச்சியாக சண்டித்தனம் காட்ட முற்பட்ட போது நாங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுத்து அவருக்கு என்ட்ரி அமௌண்ட் போடப்பட்டது. அது நடந்து அடுத்த நாள் இந்த பெரிய பாரிய இதொரு ஏற்க முடியாத ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு யார் செய்தாலும் இதுக்குரிய தண்டனை அவர்கள் பெறுவார்கள். காரணம் என்னன்னா, எங்களோட மண்மேத நெறியை பற்றில ஒரு அழகான ஒரு செமெட்ரி சவக்காலி என்றால் அது இது மட்டும்தான். இது உண்மையில் நான் கேள்விப்பட்ட சூழ்ச்சி நாளில் இருக்கிற கோவி என்றவர் தான்
வருடத்துக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்து இதை பராமரிக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு என்னுடைய நன்றிகள். ஆனால் இப்பொழுது சிதைக்கப்பட்ட இந்த இந்த கட்டிடம் அவருடைய தாயாரின் கட்டிடம் என்றும் நான் கேள்விப்பட்டேன். அதான் உடனடியாக வந்திருந்தேன்னா எனக்கு எவரும் இதை பற்றி இன்னுமே ஒருத்தரும் என் பிரதேச சபைக்கு எழுத்து மூலமோ ஒரு தகவல் தராத பட்சத்தில் எனக்கு ஒரு பக்ஷம் மூலம் வந்ததுக்காக நான் வந்தனா உண்மையில் ஒரு பாரிய பிரச்சனை. இதுக்குரிய நடவடிக்கை உடனடியாக இதை யார் உடைத்தாரோ அது குற்றம். இதில் இதில் எவர் என்ன அரசியலோ என்ன நடந்தாலும் இதுக்குரிய தீர்வு 2-3 நாளைக்குள்ள 6 உடைத்தவர் கண்டுபிடிப்போம். இது ஒரு அப்ப நீங்க இந்த கதவை திறந்து கொடுத்ததுக்கும் இந்த உடைச்சதுக்கும் சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இதுல எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க அந்த அதையும் பாருங்க. காட்டுங்க தாய் இதை காலடி உண்மையிலேயே அது இது ஏற்க முடியாதது ஒன்று. இங்கெல்லாம் வாங்க ஐயா. இதில் போடுறோம் ஐயா. என்னண்டா ஐயா, இப்போ சில பிரிலறதுக்கான ஒரு வட்டார மெம்பர் இருக்கார், ஒரு அங்கத்தை இருக்காரு. அவற்றை இந்த செமிட்டரியில கதவு, அதாவது மயானத்துல கதவு புதுசா நீங்க எடுத்து பழசையா புதுப்பிச்சானே அதை துறக்கிறதுக்கு அவற்றை எந்த வித ஆலோசனையோ எந்த வித ஒரு தகவலோ தெரிவிக்காம நீங்க ஒரு 7 கடமை நேரம் முடிஞ்ச பிற்பாடு ஒரு 6:30க்கு வந்து நீங்க உடைச்சதாக அவரு பல பேரிடம் அவர் சொல்லிய வண்ணம் இருக்கார். அதை பத்தி உங்களோட கருத்து? அவர் அறிவு கட்டி அரசியல்வாதிக்கு, நான் அரசாங்க ஊழியர் இல்லை, அரசியல்வாதி 24 மணித்தியாலமும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு என்ன சொல்றாங்களோ அது எந்த நேரமாவது அரசியல்வாதிக்கு நேரம் இல்லை. அரசாங்க ஊழியருக்கு என்ன கடமை நேரமோ அரசியல்வாதிக்கு அந்த கடமை நேரம் இல்லை. நான் 24 மணித்தியாலம் இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருப்பேன். இதை என்னடா இந்த கல்லாத்து வட்டார உறுப்பினர் அவர்களுக்கு அவரை உடனடியாக நான் கூப்பிட்டு எனக்கு பிரதேச சபையால் தரப்பட்ட பிரத்தியோக என்னுடைய ஒப்பீஸில் இந்த கிறிஸ்தவ மக்களையும் கூப்பிட்டு இவரோட நான் சிறிய மீட்டிங் கொண்ட காய்ச்சி கொண்டிருந்தேன், ஏற்பாடு செஞ்சு. அவருக்கு தெரியும் அந்த கிறிஸ்தவ மக்களும் கேட்டவர் கணேசன், இப்போ அவர் என்னுடைய கௌரவ உறுப்பினர் கணேசநாதன், அவரும் எனக்கு முன்னுக்கு தான் இருந்து இந்த கிறிஸ்தவ மக்களின் தலைமைப்படமும் அவரோட உரையாடி இருந்தது. அவர் சொல்லிட்ட வார்த்தை என்னன்னா, நான் ஏற்கனவே தாங்கள் இது பிரதேச சபை எலெக்ஷன் டைமில் தான் இது நடந்தது, 2025 3ஆம் மாதம் 22ஆம் தேதி கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ உடனே அவருக்கு கொடுத்த வாக்கு என்னன்னு சொன்னால், நான் இப்பொழுது இதை பிரதேச சபைக்கு பிரதேச வெண்ட உடனே நான் இதை உடைச்சி தருவேன். அவரே சொல்லியிருக்கார். அதை எனக்கு நான் நேரடியாக அவங்க 2 பேரையும் கேட்டேன். அப்போ அவங்களுக்குள்ள வாக்குவாதம் முத்த தொடங்கிட்டு கிறிஸ்தவ மதகுருமாருக்கும் எங்களோட கௌரவ உறுப்பினர் கணேசநாதன் அவருக்கும் ஒரு பாரிய வாக்குவாதம் வந்து அவர் கணேசநாதன் சொல்லியிருந்தார். அது நான் ஏற்கனவே சொன்னதான், நான் இப்போ இனமுறுகலாக இருக்குது, நான் மத ரீதியான பிரச்சனை வரும், நான் அதை புறவு பார்ப்போம்ட்டேன். பிரச்சனை அவங்களுக்குள்ள தீர்மானங்கள் ஒன்று வெட்டப்படவில்லை. என்ன நம்பி வந்த என்னன்னா, அது நான் உண்மையாக ஒரு இந்து, நான் இந்துவாக இருந்தாலும் இது கிறிஸ்தவருக்கு ஒதுக்கப்பட்ட உண்மையாக ஏற்கனவே இருந்த இந்த வீதி, அது ஆறாக இருந்தாலும் சரிதான். இதை எவர் எதிர்த்தாலும், ஏற்கனவே எதிர்த்திருந்தவரை எதிர்த்தாலும் காரணம் என்னன்னு சொன்னால், அது கிறிஸ்தவ மக்கள் அவர்களுக்கு தனி ஒரு வழிபாடு இருக்கிறது, இந்து மக்களுக்கு ஒரு வழிபாடு இருக்கிறது. பாருங்க, இது ஒரே ஒரு கட்டிடம் தான் இருக்கு, ஒரே வாசல். இதுல ஒரே நாள்ல 2 பேர் இறந்து விட்டாரா, எப்படி அவர்கள் சடங்கு செய்வது? இதைத்தான் கேட்டாங்க. அவரும் கேட்ட கேள்வி, இந்த ஊர்ல 3 பேர் இறக்கார்கள், 2 பேர் இறக்காங்க. அப்ப 3 பேர் ஒரே நாள் இறந்தா இப்படி அவங்களோட இந்துவுக்கு உண்மையில பாய்க்கரிசி அந்தந்த நமக்குரிய கடமைகள் இந்துக்குரியது, கிறிஸ்தவ மக்களுக்குரிய கடமைகள் வேறு. அது அவங்க தனியே ஆனா இவங்களோட சபக்காலைய பிரிச்சு கேட்கலையே, அவங்களுக்கு போய் வாரத்துக்கு ஏற்கனவே இருந்த ஒரு வழியத்தை அவங்க சொல்றாங்க, புதுப்பிக்க சொல்றாங்க. அதுக்கான உடனடியாக நேர்த்தியாக அரசு சட்டத்திட்டங்களுக்கு அமைய நான் அவங்களை என்னோட கேட்ட எழுத்து மூலம் கொடுத்து நானும் வந்து பார்த்திருந்தேன். அதுல எந்தவித பிழையும் இல்லை. ஆறு எதிர்த்தாலும் அதை கொடுத்தனா, பெரிய இல்லாத மக்கள் உண்மையை எதிர்த்தாலும் மன்னிக்கணும். பெரிய இல்லாத மக்கள் நான் கொடுத்த காரணம் என்னன்னா, இந்த பெரிய இல்லாத மக்கள்ல 2 கிறிஸ்தவர் இந்து 2 மக்களும் அண்ணன் தம்பியாக சகோதரமாக வாழ்கின்ற இந்த பெரிய கல்லாறு எனக்கும் பாரிய பங்களிப்பு இருக்கு இந்த பெரிய இல்லாத்துல. அதுக்காகத்தான் நான் இதை உடனடியாக இதை 2 பேருக்கும் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்ற ஒரு ரீதியில என்ன பிரச்சனை வந்தாலும் 2 இனங்களுக்கும் பிரச்சனை, 2 பேருக்கும் இந்த மத ரீதியில் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நான் இதை திறந்து கொடுத்தேனே தவிர மற்றும்படி இந்த பெரிய இல்லாத மக்களுக்கு தெரியும். நம்ம இவ்வளவு காலம் ஒன்றையுமே
கல்வியாரண்டி இருந்த இந்த பெரிய கல்லாறு இப்ப கொஞ்ச காலம் கூடி தான் இப்படி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்திருக்குது. பெரியலாத்து மக்கள் அனைவரும் உணர வேண்டும். இது பெரியாத்து மக்கள் எங்கட இந்து மக்களே எத்தனையோ பேர் கோல் எடுத்து அது சிறந்தது சரி சரி என்றாங்க. இந்து தலைவர்கிட்ட இந்து புத்திஜீவிகள்ட்ட எல்லாம் கேட்டாங்க. எல்லா பேட்டையும் கேட்டு எல்லா வீட்டு ஒப்பீனியன் கேட்டு இல்லைங்க. எல்லா பேட்டையும் கேட்டோம். அப்ப முழுக்க அன்புக்குரிய மக்களை இவருடைய தன்னிச்சையான முடிவில் சட்ட ரீதியாகவும் பெரியலாத்து வாழ் இருதரப்பு, அதாவது இந்துக்களும் சைவர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒரு உடன்படிக்கையோட தான் இந்த மயானத்தில கதவு ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்தது திறக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்க சொல்ல போனா இவர் சட்ட திட்டத்தை அமையத்தான் மேகசுந்தர பினோராஜ் தரிசாளர் அவர்கள் செய்திருக்கார் என்று அவர் வாக்கு மூலமாகவே தெரிகிறது. இன்னொன்று ஐயா நான் சொல்றேன், வட்டார இந்த வட்டார மெம்பர் கடைசநாதன் ஐயா சொல்றாரு, தன்னை பயணிக்கு நீங்க நடக்கிறல்ன்ற மாதிரி பல குற்றச்சாட்டு பல விதமா சொல்றாரு. ஏன் நீங்க அவரை பயணிக்கு நடக்கல? ஏற்கனவே அந்த கிறிஸ்தவ மக்கள் செல்ற பாதை வந்து இங்க பாருங்க, பழைய பாதை. இது 3ஆம் மாதம் 21ஆம் தேதி கட்டப்பட்ட துண்டு பாருங்க. அதுல அவங்களே கிரௌல் எல்லாம் போட்டு இதான் அவங்களோட ஜோயின். இதுலதான் இவர் தான் இருந்தது. நாங்க உண்மையில பிரச்சனை பாத்தீங்கன்னா இது நேரடியாக பூமரங்கள் புல்லா நாட்டப்பட்டு இந்த இடம் மட்டுமே நாட்டப்படலன்னா இது வந்து வழியா இருந்தது. நான் இருந்த இடத்தை தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தேன் தவிர எனக்கு இந்த கிறிஸ்தவர் இந்து அந்தந்த பிரச்சனை மத பிரச்சனை ஒன்றுமே எனக்கு தேவையில்லை. இல்லாத ஒன்றை தான் திறந்த பிரச்சனை இது இருக்கிறது. இதுக்காக தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் எப்படியும் அதை உடைக்கப்பட்ட அவர்கள் 2 நாளைக்குள்ள பெரும்பாலும் எல்லாம் அவர்கள் எத்தனை மணிக்கு வந்தால் உடைக்கிற அனைத்து ஆவணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கப்படுகிறது. கூடிய சீக்கிரத்தில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். இதுதான் அந்த உடைக்கப்பட்ட மயானத்தில் வழி. இங்கே வாங்க சேமனையா வந்து பாருங்க. இதுதான் உடைக்கப்பட்ட வழி பாருங்க. எங்கள் சேமனையாவோடு என்று வருவா உங்கள் அன்பின் செல்வேஷ். நன்றி, வணக்கம்.